மத்திய அரசு தலையீடு இருப்பதாக கூறி இந்திய சென்சார் போர்டு தலைவர் லீலா சாம்சன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தேரா சச்சா சௌதா எனும் ஆன்மீக அமைப்பை நடத்தி வருபவர் குர்மீத் ராம் ரஹீம் சிங் MSG த மெசஞ்சர் ஆஃப் காட் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார். கடவுளைப் போல குர்மீத் சிங் பல அதிசயங்களை இத்திரைப்படத்தில் செய்கிறார். ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு மொழிகளில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் பொதுமக்கள் பார்ப்பதற்கு உகந்த படமல்ல என்று கூறி சான்றிதழ் வழங்க சென்சார் போர்டு மறுத்துவிட்டது. ஆனால் திரைப்பட தணிக்கை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் படத்தை திரையிட அனுமதி வழங்கியது. இதனால் அதிருப்தி அடைந்த சென்சார் போர்டு தலைவர் லீலா சாம்சன் தனது பதவியை ராஜினாமா செய்து மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சென்சார் போர்டின் செயல்பாடுகளில் சமீப காலமாக மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சகம் தலையிடுவதோடு நிர்பந்தங்களையும் அளித்து வருவதால் ராஜினாமா முடிவை எடுத்ததாக லீலா சாம்சன் ராஜினாமா கடிதத்தில் கூறியுள்ளார். தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட சென்சார் போர்டு உறுப்பினர்களின் லஞ்ச லாவண்யங்களால் சென்சார் போர்டின் கொள்கைகளுக்கு இழுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் மெசஞ்சர் ஆஃப் காட் படத்திற்கு தணிக்கை சான்று அளித்திருப்பது கேலிக்கூத்து என்றும் தனது ராஜினாமா கடிதத்தில் லீலா சாம்சன் குறிப்பிட்டுள்ளார். லீலா சாம்சன் குற்றச்சாட்டை மறுத்துள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் மெசஞ்சர் ஆஃப் காட் திரைப்படத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதில் மத்திய அரசுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஆமீர்கான் நடித்த PK ஹிந்தி திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கியதற்காக லீலா சாம்சனை பல்வேறு இந்து மத அமைப்புகள் கடுமையாக விமர்சித்தன என்பது குறிப்பிடத்தக்கது.